டூ வீலர், அதுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்ம வாங்கிக்கலாம், நீடித்த பயன் தரும். கார் வாங்குகிறோம், பெரிய பணம் போட்டு கார் வாங்குகிறோம். வாங்க முடியாதவர்கள் தயவு செஞ்சு என்ன தவறாக எடுத்துக்க வேண்டாம். வாங்க முடிந்தவர்கள் வாங்கும்போது சொல்லுவாங்க, குதிரை வாங்கியாச்சு சாட்டை வாங்கலையா அப்படிம்பாங்க. குதிரையே வாங்கியாச்சுங்கும்போது ஒரு அதிர்ஷ்ட எண் வாங்கி வச்சா அந்த வாகனம் வந்து விபத்துகளுக்கு ஆளாகாது, நீண்ட நாள் உழைக்கும், நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். அப்போ காருக்கு அந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம். வீடு வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எண்கள் வந்து இயற்கையாக கவர்மெண்ட் கொடுக்கும் வரிசைப்படி. ஆனால் நம்ம வந்து வீடு வாங்கினோம் அப்படின்னா அதிர்ஷ்ட எண்ணாக பார்த்து வாங்கிக்கலாம், தவறில்லை. நம் வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் சரியானதாக இருந்தால் அந்த பொருள், அந்த ஸ்தாபனம் வந்து பெரிய வெற்றியை தரும். அதே போல் ஒரு காரியங்களை செய்வதற்கு நாட்கள் தேர்வு செய்ய வேண்டும். எண் போலவே நாட்கள், அதுதான் எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் கூறியிருப்பார். எண்ணும் எழுத்தும். அப்போ முறையான கருத்து எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப என்பதற்கு பொருள் வந்துட்டு ஜோதிடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எண்ணையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணும் எழுத்தும் என்பது வந்து இந்த இரண்டும் தான். அந்த அடிப்படையில் நாட்கள் என்பது முக்கியம் அல்லவா? முக்கியமான ஒரு நபர்களை நாம் சந்திக்க செல்கிறோம் அப்படின்னா நாட்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள் என்பது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. அதே போல் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. அதே போல் 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி. முக்கியமான காரியங்களை இப்போ வந்துட்டு ஒரு பத்திரம் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல தேதி பார்த்து பத்திரம் பண்ணலாம். இடம் வாங்கி வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் ஒரு பத்திரம் பண்ணக்கூடிய தேதி நல்ல தேதியாக செலெக்ஷன் பண்ணி செய்யலாம், நீடித்த பலன் தரும். புதிய நபர்களை சந்திக்க போகிறோம், நல்ல தேதி பார்த்து போகலாம். வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டும், நல்ல தேதியில் போகலாம். திருமணம் செய்ய வேண்டும், நல்ல தேதியை நாம் பயன்படுத்தி திருமணம் செய்யலாம். இந்த காரியங்கள்லாம் இந்த மாதிரி தேதிகள் நாம் சரியாக செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை தருகிறது என்பது பண்டிட் சேதரன் ஐயாவுடைய மிகப்பெரிய பல ஆண்டுகள் ஆராய்ச்சி. அப்படி ஆராய்ச்சி செய்ததுக்கு பிறகு தான் அவர் அந்த புக்கை வெளியிட்டார். அது நான் படித்த முதல் புஸ்தகமும் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற அந்த புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தின் வழியில் தான் நான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு நல்ல தேதியை முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்து வைத்து விடுவேன். அன்றாட வேலையில் வந்து நம்ம தேதி பார்த்து செய்ய முடியாது, நேரம் பார்த்து செய்ய முடியாது. நமக்குன்னு சில காரியங்கள் பொறுப்புகள் வருது இல்லைங்களா? அந்த காரியங்கள், அந்த பொறுப்புகளை வந்து நாம் வந்து அந்த தேதியில் செய்தால் மிகப்பெரிய வெற்றி.